என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் 2 விஷயம் தான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து இந்த நம்மளோட கான்ஸ்டியூஷன் பெரும்பாக மலேசியாவில் ஆர்டிகல் 3 அண்ட் ஆர்டிகல் 11. ஆர்டிகல் 3 பார்த்தீங்கன்னா agama Islam sebagai agama persekutuan. ஆர்டிகல் 11 என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளோட மற்ற மதங்கள் வந்து ஃப்ரீயாக நம்ம வந்து we can continue practice our religion without any problem அப்படின்னு வந்து அந்த வகையில் சுல்கிபிலி ரோடின் வந்து நம்மளோட பெரும்பாகனை வந்து உடைச்சிட்டாரு. நம்ம சொல்லும் போது மற்ற மதத்தை இழிவுபடுத்தும் போது அது வந்து தப்பு, அவருக்கு தக்க நடவடிக்கை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து அத்தா ஹசுத்தன் அப்படின்ற அடிப்படையில் வந்து அவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து தண்டனை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த வேலையில் இந்த வகையில் திரு சஞ்சய் அவர்கள் இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் ஒரு பிரதிநிதியா நின்று இந்த உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருக்கும் அவரை வந்து பாராட்டாமல் இருக்க முடியாது. அடுத்து வந்து எலெக்ஷன் வந்து இருக்கிறதுனால ஒரு சில வார்த்தைகள் அதை பற்றி சொல்லத்தான் வேண்டும் நினைக்கிறேன். இந்த ப்ரோ ராயாஸ் மக்கள் அடிப்படையில் மக்களாட்சி மக்கள் அடிப்படையில் இந்த மேனிஃபெஸ்டோ முன்மொழிந்திருக்கும் பக்காத்தான் ராயட் அவர்களுக்கு நம்மளுடைய இந்து சமுதாயத்தின் ஒட்டுமொத்த சப்போர்ட்டையும் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இங்கே வந்திருக்கிறவங்க நான் நினைக்கிறேன் ஒரு 100% வந்து பக்காத்தான் ராயட் ஆதரவாளர்கள் என்று நினைக்கின்றேன். நான் சொல்ல தேவையில்லை, கண்டிப்பாக நீங்க வந்து பக்காத்தான் ராயட் போட்டு அடுத்த அரசாங்கம் பக்காத்தான் ராயட் அரசாங்கம் தான் நாட்டை ஆட்சி பண்ணணும் என்று கூறிக்கொண்டு இந்த தியாகத்தை செய்த திரு சஞ்சய் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு வருகை புரிந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்